லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகளிலே மிகவும் பின்தங்கிய தொகுதியாக இருக்குது மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதி தான். இப்போ திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 9 தொகுதிகளில் லால்குடி சட்டமன்ற தொகுதி, திருவரங்கம் சட்டமன்ற தொகுதி, திருச்சி மேற்கு தொகுதி, திருச்சி கிழக்கு தொகுதி, இவைகளெல்லாம் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்குது திமுகவுக்கு. எப்படி லால்குடி, திருச்சி மேற்கு, திருச்சி கிழக்கு, திருவரங்கம், இந்த சட்டமன்ற தொகுதிகள்லாம் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. திருவரம்பூரும் அது மாதிரி இருக்குது, ஆனால் இல்லை. ஏன்னா அதில் நவல்பட்டு விஜய்ங்கிறவர் சுயேட்சையாக போட்டிடுவார், இல்லைன்னா தமிழக வெற்றி கழகத்துக்குள்ளே சேர்ந்து போட்டிடுவாருங்கிற மாதிரியான இருக்குது, சில செய்திகள் இருக்குது. சரி, இப்போ நம்ம மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியை நம்ம பார்ப்போம். மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் கதிரவன் சட்டமன்ற உறுப்பினராக பெரம்பலூர் மாவட்டத்திலேருந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆகியிருக்கார். வாழ்த்துக்கள். சிறப்பாக செயல்பட்டாரா? இல்லை. ஊழல் முறைகேடு அதிகமாக நடந்திருக்கா? இல்லை. ஏங்க சிறப்பாகவும் செயல்படலை, ஊழல் முறைகேடு நடக்கலைன்னா என்ன விஷயம்? சரி, நான் கேட்குறேன், மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய வெங்கங்குடி அப்படிங்கிற ஒரு கிராமம், அந்த ஊரை முதல்ல சுற்றி வாங்க. பல முறை நான் அந்த செய்தியாக போட்டேன். இவன் என்ன சொல்லி செய்தி போட்டு நம்ம என்ன கேட்குறதுன்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி இருக்கக்கூடாது. சட்டமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய நான் ஒரு செய்தி போடுறேன்னா அதை சட்டமன்ற உறுப்பினர் என்ன பண்ணணும்னா 2 ஆளை விட்டு அது என்னன்னு பார்ப்பா, அந்த ஊருக்குள்ளே என்னன்னு பாரு, ரோடு சரியில்லை அது சரியில்லைங்கிறாரு, என்னன்னு பார்ப்பா அப்படிங்கிறோம். சரி, இன்னொரு விஷயம், புதுசாக ஒரு டேங்கு கட்டியிருக்காங்க. அந்த டேங்கு கட்டி கிட்டத்தட்ட 6 மாதம் ஆகுது. மேல்நிலை நீர்நேக்க தொட்டி இதுவரையிலும் இணைப்பு கொடுக்கவே இல்லை. தார் சாலை முறையாக இல்லை. ஒரு 10 மின்கம்பம் குடியிருப்பு பகுதியில் இருக்குது, உயர் ரக மின்னழுத்தம் கொண்ட மின்கம்பங்கள், அதை மாற்றி வைக்கணும்னு சொல்லி பலமுறை நம்ம மாவட்ட ஆட்சியரகத்துக்கு மனு போடுறோம். எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. யூனியன் ஆஃபீஸுக்கும் மனு போடுறோம், எந்த நடவடிக்கையும் இல்லை. இங்கே வரக்கூடிய வட்டார வளர்ச்சி அலுவலர், கிராம ஊராட்சி கோடிக்கணக்கில் அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தி ஊழல் முறைகேடு தான் செஞ்சுட்டு போகிறாங்க. ரமேஷ் கொண்டு எல்லாருமே அப்படி தான். சரி, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம செய்தி போடுறோம். கதிரவன் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலேருந்து போடப்பட்ட 10 லட்ச ரூபா மதிப்பில் போடப்பட்ட சிமெண்ட் சாலை அப்படியே இந்த குரங்கு தலையில் கையை வச்சு அப்படி சுரண்டி விட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது ரோடு. நீங்களே பாருங்கள். அந்த அளவுக்கு நம்ம மனு போட்டு எந்த நடவடிக்கையும் இல்லை. பொதுநலம் சார்ந்த மனு மீது தானே நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். எனக்கு கஞ்சி இல்லை, இன்னொருத்தர் கஞ்சி இல்லை, கஞ்சி சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்குன்னு மனு போடுறோமா? அப்போ அந்த எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. இப்போ என்ன சொல்கிறது, 2021 2000 ரூபா பணம் கொடுத்தோம், இப்போ 5000 ரூபா கொடுக்க போகிறோம், ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு கதிரவன் இருக்கார். அதுதான் தவறு. பணம் ஒன்றே ஒரு வெற்றியை தீர்மானிக்காது. இப்போ லால்குடி சவுந்தரபாண்டியன் சட்டமன்ற உறுப்பினர் வானளாவிய அதிகாரம் படைத்த பதவியில் இல்லைன்னாலும் மக்களை சென்று சந்திக்கிறார். ஒரு கோயிலில் ஒரு விசேஷம் அப்படின்னாலும் கூட போகிறார். ஒரு ஆளுமாக ஒரு காரை எடுத்துகிட்டு அவர் பாடு தன்னுடைய களப்பணியை செய்கிறார். திருவரங்க சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பழனியாண்டி அவர்களை எடுத்துக்கொள்ளுங்க. பழனியாண்டி எம்எல்ஏ அவர்கள் அவர் அந்த அளவுக்கு கடுமையாக ஓடோடி உழைத்து கொண்டே இருக்கிறார். அவருக்கு ஓய்வே இல்லை. ஆனால் கதிரவன் சட்டமன்ற உறுப்பினர் தொழிலை மட்டும்தான் பார்க்குறார். வாரத்தில் ஒரு நாள் வர்றது, நாளை சிஞ்சா பார்ட்டிகள் ஏதாவது சொல்கிறத கேட்டுக்கிட்டு போயிடுறது. ஜெயிச்சிருவோமா, நம்ம ஜெயிச்சிருவோங்க, நம்மளை வீழ்த்த யாருமே இல்லைங்க. அதுதான் தவறு. மாற்றம் ஒன்றே மாறாதது என்பது வாழ்வியல் தத்துவம். அதிமுக சார்பாக சந்திரமோகன் போட்டியிட போகிறார், வெற்றி பெற போகிறார் அப்படிங்கிற செய்தியை நம்ம சொல்லியிருக்கோம். அவங்க ஒற்றுமையாக ஜெயிச்சாங்கன்னா நிச்சயமாக கதிரவனை வீழ்த்திடலாம். ஆனால் அதில் என்ன ஒரு விஷயம்னா, பரஞ்சோதி புறநகர் வடக்கு மாவட்ட செயலர் ஒரு மாவட்டத்தில் ஒரு தொகுதிக்குள்ளே போட்டிடுறாரு. கதிரவன்கிட்ட பணம் வாங்கிட்டு தோக்கடிக்கிறாங்க பரஞ்சோதியை. ஆனால் அப்படி தனக்கு வேட்டு வச்ச, கட்சிக்கு துரோகம் செஞ்ச நிர்வாகிகளை எத்தனை பேர் பரஞ்சோதி கட்சியை விட்டு நீக்கினார், பதவியை விட்டு நீக்கினார். எங்கள் ஓபிஎஸை விட்டு நீக்கினீங்க, துரோகம் பண்ணார்னு. அம்மையார் சசிகலா எந்த விதமான துரோகம் பண்ணல, அவரை நீக்கினீங்க. பரஞ்சோதி மாவட்ட செயலாளர் கதிரவன் சட்டமன்ற உறுப்பினராகிறதுக்கு காரணமாக இருந்திருக்காரு. அவர் காரணம் இல்லை, அவருக்கு கீழே உள்ளவங்க 10 லட்சம் 20 லட்சம் 50 லட்சம்னு பதவிக்கு தகுந்த மாதிரி வாங்கியிருக்காங்க. அப்போ அந்த ஒன்றிய செயலாளர்களையோ நகர செயலாளர்களையோ பரஞ்சோதி எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொல்லி அந்த பதவியிலேருந்து நீக்கணுமா இல்லையா? எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு. அப்போ இவரும் கதிரவனால் பலனடைஞ்சிருக்காரா அப்படிங்கிற ஒரு கேள்வி நான் சொல்லலை, பொதுமக்கள் சொல்கிறாங்க. இந்த சட்டமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கிறேன், எனக்கு சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது. கதிரவனை ஏன் அப்படி செய்தி போடுறீங்க? அவரெல்லாம் அப்படி பேச செய்தி போடக்கூடாது, அவர் ஆளுங்கட்சியில் இருக்கார்.
எந்த கட்சியிலே இருக்கட்டுங்க, மக்களுக்கு கீழே தான் அவங்க, மக்களுடைய வரி பணத்தில் தான் கதிரவன் சம்பளம் வாங்குறாரு. அவர் என்ன பெரிய கோடீஸ்வரனாக இருக்கலாம், அவர் பணம் அவர்கிட்ட தான் இருக்கான். ஆனால் மக்களுடைய வரி பணத்தில் தானே சம்பளம் வாங்குறாரு. இல்லைங்க, மக்களுடைய வரி பணத்தில் எனக்கு சம்பளமே வேண்டாங்க அப்படின்னு சொல்ல போகிறாரா என்ன? எந்த சட்டமன்ற உறுப்பினரும் சரி, நான் சொல்கிற லால்குடி சட்டமன்ற உறுப்பினரும் சரி, திருவரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி அவர்களும் சரி, லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் நான் சவுந்தரபாண்டியன் அவர்கள், மக்கள் வரி பணத்தில் தான் நாங்கள் சம்பளம் வாங்குறீங்க. மக்கள் வரி பணத்தில் சம்பளம் வாங்குற லால்குடி சவுந்தரபாண்டியன் ஓடி போய் உழைக்கிறார் மக்களுக்கு. திருவரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி எம்எல்ஏ அவர்கள் ஓடி போய் உழைக்கிறாரு. கதிரவன் எங்கே உழைச்சாரு சொல்லுங்கள்? பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் பரிசு காசு பணமும் கொடுத்தா ஜெயிச்சிடலாமா? இந்த முறை அது நடக்காது. உங்களை நீங்கள் திரித்துக் கொள்ளுங்கள், மாற்றிக் கொள்ளுங்கள்னு பல முறை நான் செய்தி போடுறேன். கோடி கோடியா பணம் இருக்கு, நம்மளை என்ன பண்ண முடியுங்கிற அந்த பண திமிரில் உட்கார்ந்துருக்காங்க. அந்த பண திமிரில் இருக்கக்கூடாதுங்க. ஒரு மனிதனுக்கு தேவை என்ன? ஒரு நாளைக்கு 150 கிராம் அரிசி தாங்க தேவைப்படுது. எவ்வளோங்க சம்பாரிச்சு என்னங்க கடைசியில் கொண்டு போகிறோம்? வரும்போது என்ன கொண்டு வந்தோம், போகும்போது என்ன கொண்டு போகிறோம்? தத்துவங்களை பார்க்குறீங்களா? பல ஆயிரம் கோடி, பலவிதமான காரு, கிட்னி பிரச்சனை, பல பிரச்சனை இருந்தும் நீங்கள் தான் ஜெயிச்சிடலாங்கிற அதிகாரத்தில் இருக்கிறீங்கன்னா சரி, அது கூட உங்களுடைய தனிப்பட்ட தொழில் ரீதியான பிரச்சனைனே வச்சுக்கங்க. அதிமுக சார்ந்த ஒன்றிய செயலாளர்கள் இதுவரை கதிரவனை எதிர்த்து ஒரு அறிக்கை விட தைரியம் இருக்கிறதா? இதே நான் ஜெயக்குமாருக்கும் கேட்குறேன், ஆதாளிக்கும் கேட்குறேன், ஐயம்பாளையம் ரமேஷ் அவர்களுக்கும் கேட்குறேன். கதிரவனை எதிர்த்து ஒரு பேட்டி உங்களால் என்கிட்ட வந்து நீங்கள் கொடுங்க பார்ப்போம். கொடுங்க, நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன். கதிரவன் அப்புறம் ஜெயிக்காமல் என்ன பண்ணுவார்? ஏங்க, உங்கள் பக்கம் அதிமுக பக்கம் நிறைய மைனஸ் பாயிண்ட் இருக்குங்க. யார் நீங்கள் உண்மையான நிர்வாகிகள் எத்தனை பேர் நீங்கள் வந்து அதிமுகவுக்கு உண்மையாக வேலை பார்த்து பரஞ்சோதிக்கு வேலை பார்த்தீங்க? பரஞ்சோதி மாவட்ட செயலர் வந்து தனக்கு துரோகம் பண்ணவங்களை ஏன் கட்சியை விட்டு நிற்கலை ஏன்னா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு விதமாக செய்தியாக போட்டு திமுகவை கடுமையாக எதிர்க்கலை, திமுகட்ட துணை போயிட்டாரு அப்படின்னு ஒரு கேள்விக்குறியாக நம்ம செய்தி வச்சோம்னா பரஞ்சோதியே என்னை வந்து பேசியிருக்காரு. என்ன அவன் அப்படின்னா அப்போ செய்தி போடுறான், என்ன பெரிய ஆளா, பார்க்குறேன் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காங்க. அவர் இன்னும் ஒரு சில பேர் பேசியிருக்காங்க. பார்க்குறேன் எடுக்கிறேங்கிறதுக்கு வேலை இல்லை, நான் பத்திரிக்கை வச்சு நான் ஜோதிங்கிறேன், எனக்கு விவசாயம் போக்குவரத்து ஏன் சொத்து பொத்துன்னு இருக்கு என்ன. அதனால் நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். உண்மை செய்தியை ஊருக்கு உள்ளதுக்கு அம்பலப்படுத்துவது என்னுடைய கடமை. அப்போ அந்த கடமையிலேருந்து நம்ம ஒருபோதும் தவறக்கூடாது. நான் இருக்கிற ஊருக்குள்ள தடுக்கி விழுந்தா அவ்வளோதான், மரணம்தான். அந்த அளவுக்கு ரோடு இருக்குது, மோசமான ஒரு நிலைமை இருக்குது. 10க்கும் மேற்பட்ட உயர் ரக மின்னழுத்தம் கொண்ட கம்பி வீட்டு பக்கத்துல போது தள்ளி வைங்க மனு போடுறான், நடவடிக்கை இல்லை. 8 மாதத்துக்கு மேலே ஆச்சு மேல்நிலை நீர்த்தக்க தொட்டி கட்டி அதை இணைப்பு கொடுங்கிறேன், இதுவரையிலும் இல்லை. 10 லட்ச ரூபா கதிரவன் சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் போடப்பட்ட சிமெண்ட் சாலை குண்டும் குழியுமா இருக்குது, அதை சரி பண்ணுங்க, இல்லை. ஒரே ஒரு கால்வாய் கட்டியிருக்காங்க, அதில் மோசடி. தனியார் ரியல் எஸ்டேட் நிறுவனங்களுக்கு பாலம் போடுறது, அதில் மோசடி. பவர் பத்திரம் மோசடி, எல்லாத்துலேயும் மோசடி மோசடி மோசடி, கொள்ளையோ கொள்ளை. சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு அந்த ஆத்தாவுக்கே பொறுக்காத அளவுக்கு அங்கேயும் சில சம்பவம் நடக்குது. அரசன் அன்றே கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். கதிரவன் அவர்கள் வானளாவிய அதிகாரம் படைத்த பணக்காரராக இருக்கலாம், கோடீஸ்வரராக இருக்கலாம். கொள்ளளவு தாங்க சம்பாதிக்கணும், கொள்ளளவு தாங்க திங்க முடியும். இன்னும் மன்னச்சூழல் ஒட்டுமொத்தமாக இன்னும் நிறைய இடத்துல கல்லூரி கட்டி இன்னும் நிறையா பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதில் எவ்வளோ வில்லங்க இருக்குது, எவ்வளோ நீங்கள் நீர்வரத்து பகுதியில் என்ன நடக்குது. முதல்ல உங்கள் மருத்துவமனைக்கு வரக்கூடிய பாதையில் சமயபுரம் பழைய மாரியம்மன் கோயிலேருந்து போகக்கூடிய சாலை முதல்ல சரியாக இருக்குதா? எவ்வளோ குண்டுங்குழி, ஆம்புலன்ஸில் அந்த வழியெல்லாம் போனால் மரணம் தான். அந்த வழியில் ஏகப்பட்ட 2 வீலரை நிப்பாட்டி வச்சுட்டு அதில் வேற இது பண்ணுறீங்க. அதனால் கதிரவன் சட்டமன்ற உறுப்பினர் பெரிய அளவுக்கு ஊழல் பண்ணலை, ஆனால் மக்களுக்கு செய்யலை. ஒருங்கிணைந்த ஒரு பேருந்து நிலையம் முதல்ல உங்களால் கொண்டு வர முடிஞ்சா? ஏங்க, அரசு புறம்போக்கு நிலத்தில் வட்டாட்சியர் வந்து எவ்வளோ மோசடி பண்ணுறாரு தெரியுமா? மன்னச்சநல்லூர் வட்டாட்சியர் அரசு புறம்போக்கு நிலத்தை தனியாருக்கு தாரை வார்த்து கொடுப்பதில் மன்னச்சநல்லூர் வட்டாட்சியர் மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் முறையீடு, அரசுக்கு பொருளாதார இழப்பை செய்கிறாரு. விரைவிலே அது சம்பந்தமாக நம்ம விஜிலன்ஸுக்கு லெட்டர் வச்சு அதில் வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகள் பல அதிகாரிகள் மாட்டுவாங்க. ஊராட்சி ஒன்றியத்தில் மன்னச்சநல்லூர் ஊராட்சி ஒன்றியத்தில் அந்த ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடம் கட்டுறதுல எவ்வளோ முறையீடு நடந்திருக்கு தெரியுமா? இதெல்லாம் ஆவணங்கள்லாம் ஆய்வு பண்ணணும் விஜிலன்ஸு, தணிக்கை குழு வந்தால் நடப்பன ஊர்வன பரப்பன எல்லாத்தையும் அடித்து சாப்பிட்டு போயிடுறது, அவ்வளோதான் அவங்களுடைய வேலை. ஆக மன்னச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதி பின்தங்கி இருக்கிறது, கதிரவன் முன்தங்கி இருக்கிறார்.
தொகுதி பின்தங்கி இருக்கிறது, அவர் முன்னாடி இருக்கார். அதனால் தொகுதிக்கு என்ன லாபம்? அப்போ அதிமுக சார்பில் நீங்கள் சீட்டு கேட்டு முரண்பாயிராக இருக்கக்கூடிய சந்திரமோகனும் சரி, ஐயம்பாளையம் ரமேஷும் சரி, ஆதாளியும் சரி, இன்னும் எத்தனை பேர் இருக்கீங்க. ஆனால் சந்திரமோகனுக்கு சீட்டு அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு. கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தை கூட நீங்கள் விமர்சிக்க வேண்டாம். உங்கள் தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய செயல்பாடு நிறைவாக இருந்துச்சுன்னா பாராட்டுங்க, குறையாக இருந்துச்சுன்னா குறைகளை சுட்டி காட்டுங்க. கதிரவன் சட்டமன்ற உறுப்பினர் அவர் பணம் அதிகமாக இருக்குங்கிற ஒரு பணத்தினுடைய அதிகாரத்தில் வெற்றி பெற்று விடலாம் என்று நினைக்கிறார். அதற்கு மக்கள் உரித்தாக்கக்கூடிய நிலைமையில் அதற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடாது. பொங்கலுக்கு பாத்திரம் கொடுக்குறாரு, தீபாவளிக்கு பரிசு கொடுக்குறாருன்னா அது ஒன்றே செயல்பாடு அல்ல. திருச்சி மாவட்டத்தில் லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் என்ன வீடு வீடுக்கா பொங்கலுக்கு பாத்திரம் கொடுக்குறாரா? கிடையாது. அவருடைய செயல்பாடு. திருவரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பழனியாண்டி அவருடைய செயல்பாடு தான் அவரை முன்னிலைப்படுத்தும். தனது சட்டமன்ற தொகுதிக்குள்ள ஒருங்கிணைந்த ஒரு பேருந்து நிலையம், இடம் குறுகிய நிலைமையில் இருந்தாலும், இட வசதி குறைவாக இருந்தாலும் ஒரு பேருந்து நிலையம் அமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனால் மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் மண்ணச்சநல்லூர் பேரூராட்சிக்குள்ள எத்தனை இடம் இருக்குது, ஒரு 10 ஏக்கர் இடத்த இது பண்ணி தனியார்ட்ட வந்து இடத்த அவங்களுக்கு பணத்தை கொடுத்து ஒரு பேருந்து நிலையம் உருவாக்கி இருக்கலாமே. மண்ணச்சநல்லூரை தனி மாவட்டமாக கொண்டு வருவேன்னு மட்டும் சொல்கிறாரு. ஏன் ஒரு மாவட்ட செயலராக வந்துக்கலாம்னு. நேரே அங்கே உங்கள் மேலே கோபமாக இருக்காது தெரியுமா? நேரோட ஆட்களே இந்த முறை 2026 கதிரவனுக்கு வேலை பார்க்க மாட்டாங்க. ஜெயிச்சா நான் தான் பொதுப்பணித்துறை அமைச்சர் அப்படிங்கிறாராம். பரவாயில்ல, அதாவது அவங்களுடைய ஆதரவாளர்கள் சொல்லிக்கிறாங்க கதிரவன் இந்த தடவை ஜெயிப்பாருங்க, அவர் தாங்க நெடுஞ்சாலைத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் அப்படின்னு சொல்லி அவருடைய ஆதரவாளர்கள் பேசிக்கிறாங்களாம். அப்போ நேருக்கு இது பொறுக்குமா? விடுவாரா? சரி, அதை விட்டுருங்க. அதிமுகவை சார்ந்தவர்கள் கதிரவன் சட்டமன்ற உறுப்பினருடைய செயல்பாடுகளை குறைகளை சுட்டி காட்டியும் நிறைகளை பாராட்டின்னு சொல்லியிருக்காங்களா? எந்த விதத்திலும் சொல்லலை. தனிப்பட்ட முறையில் தேர்தலுக்கு தேர்தல் வருமானம் பார்க்கக்கூடிய வேலைகளை தான் அதிமுகவை சார்ந்தவர்கள் செய்கிறார்கள். இந்த நிலைமை அந்த முறை மாறி சந்திரமோகன் அவர்களுக்கு சீட்டு கிடைக்கும் பட்சத்தில் அவருக்கு தான் சீட்டு உறுதி அப்படிங்கிறத எல்லா வகையிலையும் உறுதிப்படுத்தி நமக்கு கிடைச்ச ரகசிய தகவல். அப்போ இந்த முறை 2026 சட்டமன்ற தேர்தலில் மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தேர்தலில் போட்டி கடுமையாக இருக்கும். சந்திரமோகன் வெற்றி பெற்றாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. ஆனால் சந்திரமோகன் அதிமுக கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் யார் யார் கதிரவன்ட்ட இன்னவரையிலும் டீலிங்கில் இருக்காங்கன்னு பார்த்து அவங்கள ஒன்று கட்சி விட்டு துரத்தி விட்டுறணும், இல்லை ஒழுங்காக வேலை பார்க்க வைக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொல்லி ஒரு உத்தரவாதம் கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு வேலைகளை செஞ்சு சந்திரமோகன் 2026 சட்டமன்ற தேர்தலில் கதிரவனை எதிர்த்து போட்டியிடும் நிலையில் சந்திரமோகன் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்குது. இன்னும் மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் என்னென்ன நிலைப்பாடுகள், என்னென்ன குறைகள், இன்னும் அவரை வச்சு டாஸ்மார்க்லையும் சரி 24 மணி நேரம் சரக்கு ஓட்டி சம்பாரித்து அதில் என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள், சில கவுன்சிலுக்கு செஞ்ச விஷயங்களை பற்றியெல்லாம் நம்ம செய்தியாக வெளியிட போகிறோம். உங்கள் மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ளே ஊராட்சி வாரியாக என்னென்ன தவறுகள் குறைகள் உள்ளது அப்படிங்கிறத எனக்கு தகவல் தாருங்கள். ரகசியம் பாதுகாக்கப்படும். பேட்டி கொடுக்க வர இருந்தாலும் பேட்டி கொடுக்கலாம். கீழே ஸ்க்ரீனில் நம்பர் வரும். நன்றி, வணக்கம்.